அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடேயான ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த செக்யூரிட்டி தான் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸ் டீட்டெயில்ஸ் இன்னொரு ஆஃப்டர்நூன் வீடியோவில் ஒரு 1 minute வீடியோவில் நான் என்னமே அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு டேட்டுங்கிறது மட்டும். ஓகேங்களா? மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே மேக்ஸு அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் எல்லாமே சின்ன சின்ன கணக்குகள், பெரிய இது கம்பல்சரிலாம் கிடையாது. சின்ன சின்ன கணக்குகள். மார்க்கெட்டை சிம்பிளாக பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ரூல். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே. நம்முடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஸ்லோகனே அதுதான். கரெக்டுங்களா? எப்போ இருந்து நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இந்த லெவல் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதா, கீழே சஸ்டெயின் ஆகுதா, ஃபால்ஸா நம்மள பிரேக் ஏமாத்தி சும்மாவே மேல போய் ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு அப்படியே கீழே விடுவாங்க, கீழே வீக்கா இருக்கிற மாதிரி காமிச்சு டக்குன்னு மேல தூக்கிடுவாங்க, கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. அதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது. அதுதான் சைக்காலஜிக்கலா நம்மளை ஏமாத்துறது. அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். மேக்ஸ்லயே அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்க போறது உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி 24,700 புட்டு 136 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப்சைடு செல்லும். 136 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு செல்லும். நான் இதை நல்லா புரிந்துக்கோங்க. இதை வாங்குங்க வீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறத மட்டுமே மென்ஷன் பண்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவரு இந்த பிரைஸ்க்கு கீழே இருந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னு டிசிஷன் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ நீங்க ஒரு காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப காலை யாரு எந்த விலையில வாங்கணும்னு ரூட் இருக்கு. ஓகேங்களா? அவரை இந்த விலையில தான் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. அதே போல இங்க இவர் மேலதான் இருக்காரு, கீழே தான் இருக்காரு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் அடுத்தது எங்க போய் சப்போர்ட் எடுக்கும்ன்றது ஒரு ரூல் இருக்கு. அடுத்த வேல்யூ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனா அது திரும்பும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு ரிவர்சல் ஜோன்னு பாயிண்ட்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு தான் அந்த ஸ்ட்ரைக் திரும்பும். அதே போல இந்த ஸ்ட்ரைக் மேல இருக்காருன்னா மேல போயிட்டு ஒரு இடத்துல திரும்பும், ஆறு அதையும் பிரேக் பண்ணிட்டு போகலாம். அது அடுத்தடுத்த சூழ்நிலை. இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா இருக்குமா, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குமா, இல்ல ரேலி, இது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். லைவ்ல அழகாக நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதற்கேற்றாற் போல் உங்க பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு வேற சொல்லி கொடுத்தா அங்க போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. பிளைண்டா மட்டும் யாரும் சொல்றதை நம்பியோ உங்க பணத்தை போட்டு பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.